ம். ஆடு அதாவது நெத்தலி கறிவாடு அதோட பொரிச்சிட்டு ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு என்ன பதிவுன்னு சொன்னால், இன்றைக்கு நான் வந்து ஊற வச்சு கஞ்சி சாப்பிட போகிறேன். அதாவது வந்து தயிர் போட்டு பச்சை மிளகா, அது வெங்காயம், தண்ணி, உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணியில் கலந்து நேற்றே அரிசியை ரைஸை வந்து சோறை வந்து ஊற வச்சிருக்கிறேன். ஸோ நான் அதைத்தான் இன்றைக்கு செய்ய போகிறேன். ஸோ இதுதான் நான் சாப்பிட போகிற பிளேஸ். இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொன்னால் மரம் இருக்குது, அதே சமயம் இதில் வந்து கீழே புல் இருக்குது. இந்த இடத்துலேருந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும், நல்ல காற்றாக இருக்கும். இந்த அடிக்கிற வெயில் வெதருக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். ஏன்னா நான் இதுக்கு முதல் நிறைய வாட்டி இந்த இடத்துல இருந்து சாப்பிட்ருக்கோம், கிரில் போட்டிருக்கோம், எல்லாம் செஞ்சுருக்கிறோம். எனக்கு இந்த இடம் வந்து பர்சனலாக நல்லா பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சரியான நம்ம வந்து கூடுதலாக வந்து காலையில் டீ குடிக்கிறது, இல்லாட்டி ரோல், பேட்டிஸ், வடை அந்த மாதிரி சாப்பாடுகள், இல்லாட்டி தோசை, இட்லி, வடை அப்படி சாப்பாடுகள் சாப்பிடும். ஆனால் நான் வந்து இதை எப்படி பார்த்தேன்னு சொன்னால், ஆரம்பத்தில் வந்து ஊரில் எனக்கு வந்து இந்த சோறுக்குள்ளே வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை மிளகா வெங்காயத்தோடு சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் முந்தைய ஊரில் வந்து எங்களோட அம்மா அதை செஞ்சு தருவாள். இப்போ நான் நினச்சேன்னா சரி ஓகே, இல்லாட்டி இப்போ வெளிநாட்டில் இருக்கிறதால சில டைம் தயிரை வாங்கிட்டு அதுக்குள்ளே வந்து சீனியை போட்டு கொஞ்சம் தண்ணியை கரைச்சி போட்டு குடிக்க. இப்போ இருக்கிற இந்த வெப்பநிலை கூடுதலான வெப்பம் 40 தாண்டின டிகிரியில் இருக்கிற வெப்பத்தால் நான் சில டைமில் என்ன செய்கிறது, சோறை வந்து நைட்டே வந்து சோறுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு தயிரையும் போட்டு வைப்பேன். சில டைம் தயிர் போடலை, அப்படி இல்லாட்டி தயிரில் முடிஞ்சதுன்னா சோறுக்குள்ளே தண்ணியை முதல் நாளே ஊற்றி வச்சுட்டு தயிர் வேண்டி கொண்டு வந்துட்டு திரும்ப அடுத்த நாள் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அது ரெண்டும் ஓகே. ஆனால் யோகர்ட்டு நாங்கள் தயிரை நேரத்துக்கு போட்டால் கொஞ்சம் கூடுதலாக ஊறி போய் நல்ல ஒரு இதாக இருக்கும். அதாவது அந்த சோறோட குழஞ்சி நல்ல ஒரு குலைவாக சோறு வந்து நல்ல குழஞ்சி தன்மையில் இருக்கணும். ஸோ இன்றைக்கு நான் செய்து வந்திருக்கிறது இப்படி தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக சின்ன வெங்காயம் தான் நல்லது. ஆனால் என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, நான் அதனால் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கே ஜெர்மனியில் இன்னும் கூடுதலாக இந்த மிளகா வண்டி சாப்பிட்றார்கள் ஆப்பிரிக்கன் ஆக்கள் வண்டி சாப்பிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் சரியான காரம் கூடவாக இருக்கும். அதுதான் நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா இல்லாதெல்லாம் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இதோட சாப்பிட்டு பார்ப்பேன். தயிரை நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். சோறெல்லாம் நல்லா குழஞ்சிட்டு, ஏன்னா இதுக்கு வந்து சோறு இப்படி குழஞ்சாதான் அந்த டேஸ்ட் ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு சோறு சாப்பிட்ற ஃபீல் வரக்கூடாது. அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி நம்ம வந்து இந்த சோறு சாப்பிட்றோம்ன்ற ஃபீல் வரக்கூடாது. ஏன்டா இதை பொறுத்தளவில் இந்த கஞ்சியோட குடிக்கக்குள்ளே இது நல்லா கரைஞ்சிருக்கணும். அப்போ தான் குடிக்கக்குள்ளே லேஸாக இருக்கும். நான் இப்போ இன்றைக்கு இதை செஞ்சு வச்சுருக்கிறேன். ஏன்டா இந்த சரியான அது நான் இப்போ சாப்பிட போகிற டைம் 12:15 கிட்ட 12 மணியை தாண்டிட்டு காலம் எழும்பி கொஞ்சம் வீட்டில் இதில் பார்த்துட்டு அடுத்த கட்டமாக இதை நேற்று செய்து வச்சால இதை சாப்பிடுவோம். ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு குளிர்மையாக இருக்கும். இது நான் நல்லா பிசைஞ்சு போட்டு ஆல்ரெடி நேற்றே நான் பஞ்சிட்டேன். ஆனால் கொஞ்சம் இது இருக்குது. இது வந்து இந்த இதில் எனக்கு பிடிச்ச என்னென்னா இந்த சோறு வந்து அப்படியே அதுவும் அப்படியே தண்ணியோட தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலேயே காய் ஒன்று சொல்லணுமெண்டா, நம்மட தாத்தா பாட்டியாக்கள் அம்மாக்களோட காலத்தில் விவசாயம் செஞ்சது சோறு கஞ்சி தான் குடிச்சேன். ஆனால் இப்போதைய காலங்களை பொறுத்தளவில் சோறு கஞ்சி என்றால் ஏதோ ஒரு இது மாதிரி அது ஒரு இது நாங்கள் தான் டெவலப் பண்ணி நினச்சிட்டு வேறு சாப்பாடுகளை கூடுதலாக சாப்பிட்றோம். ஆனால் இதுவும் ஒரு அருமையான சாப்பாடு. சோறில் பெருசாக என்னடா இருக்குன்னு யோசிப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் ஊற வச்சு சாப்பிட்ற சோறில் பயங்கர டேஸ்ட்டும் இருக்குது, உடம்புக்கு நல்லா இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். அடுத்து நீங்கள் இதில் நிறைய தண்ணி குடிக்கலாம். தயிரோடு சேர்த்து போடக்குள்ள நிறைய தண்ணி. அடுத்து உப்பு போடணும். உப்பு வந்து நீங்கள் கூடுதலாக கல் உப்பு போடுங்க. நைட்டே போட்டிங்கன்னா அது கரைஞ்சிரும். அது நல்லாயிருக்கும். இந்தியான் சாப்பாடு எனக்கு இது அருமையாக இருக்கும். ஏன்னா இந்த சாப்பாடு சாப்பிடக்கூட உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்.
என்னென்னா நான் வந்து அதுக்குள்ளே நிறைய தண்ணி விடுவேன். நான் இப்போ ஒரு அளவான பவுல் தான் எடுத்துருக்கேன். நம்மள நிறைய தண்ணி விட்டு போட்டு நல்லா கையால் பிசைவேன். பிசைஞ்சு போட்டு அந்த தண்ணி கடைசி கட்டத்தில் அந்த தண்ணியே ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே வரும். அது தண்ணியை குடிக்கிறது அது இன்னும் நல்லா இருக்கும். இந்த தண்ணி நார்மலாக நம்ம குடிக்கிறத விட இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சில டைமில் நான் வந்து இந்த கருவாடு இருக்குல்ல, கருவாடு அதாவது நெத்தலி கருவாடு அதோட பொரிச்சிட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நெத்தலி கருவாடு கூரை பொரியக்கூடாது, ஒரு அளவாக பொரிஞ்சா காணும். அதோடு எடுத்து சைடில் வச்சு எடுத்து சாப்பிடலாம். சில பேர் ஊறுகாவோட எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் ஊறுகாவோட சாப்பிட்டதில்லை. அப்படி சாப்பிட்டா கல்யாணம் இருந்தால் கொமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கு நான் வந்து இருக்கிற இடம் வந்து பீலஃபெல் மாமியா கிட்ட விட்டு வந்தேன். ஏன்னா நான் இருக்கிற இடம் வந்து ஒரு மெயினான சிட்டிக்குள்ளே இருக்கேன். அதுக்குள்ளே இப்படியான வீடியோஸ்கள் கொஞ்சம் இதாக எடுக்கிறது நல்லா. வீட்டில் இருந்து எடுக்கிறத விட இப்படியான இடம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பின்னுக்கு விளங்கும் சரியான வெக்க. நேற்று இதுக்குள்ளே வந்து இப்படி சின்ன ஒரு கூடாம வச்சு சின்ன பிள்ளை எல்லாம் அதில் விளையாடி தண்ணியில் போட்டு ஸோ நான் அதுக்கு முன்னுக்கு ரிலாக்ஸாக இப்போ இன்றைக்கி கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இந்த இடம் மரங்கள் கூடின இடம்ன்றதால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். சிட்டி வேலையில் இருக்கிறார்கள் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நான் நினச்சேன் இந்த மிளகா வந்து கொஞ்சம் ஒவ்வொரு காரமாக இருக்கும்னு. ஆனால் ஒரு அளவான காரமாக இருக்குது. எதிர்பார்த்தால விட அளவாக இருக்குது. ஆனால் சில டைமில் சிவப்பு கலரில் இருக்கும். அந்த மிளகா வேண்டினா அது பயங்கர காரமாக இருக்கும். ஆனால் அது போட்டதில்லை. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி ஒரு ஆள் வந்து எனக்கு கறி செஞ்சு தந்தவங்க. அங்கே ஆரம்பத்தில் நாங்கள் அங்கே கடையில் வேலை செஞ்ச டைம்னா ஆனால் அது நல்லா இருந்தது. ஆனால் எங்கட ஆக்களை அதை பயன்படுத்துறதில்ல அந்த மிளகா. இந்த சாப்பாடில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எங்களுக்கு தொண்டையில் சிக்காது. நாங்கள் இப்போ ஒரு அளவுக்கு தான் நல்லி போடலாம். இப்படி போடும்போது எல்லாம் தண்ணி மாதிரியே வந்துடும். அதனால் அது சாப்பிட்றதுக்கே ஒரு ஈஸியான இது. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோ காணொலியில் நான் அடுத்த முறை சந்திக்கிறேன். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாருக்கு இந்த ஃபுட் பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.